தொடர்ந்து வேத வசனத்தின் பகுதிக்குள்ளதாக கடந்து செல்கிறோம். இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து அப்படி கருத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறேன். என் பாக்கியத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து என் வழி நடத்துகிறார். அப்படியே நாங்கள் கேட்கப் போகிறேன். இந்த வேத வசனத்திற்காக நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவர் எல்லோரு கூட நீ பேசுகிறார். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது பாப்பா. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து உங்களுடைய கரத்தில் இருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறேன். நம் பாக்கியத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து நடத்துகிறார். துதிக்கான மகிமை எல்லாவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் கடந்த வாரத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்தோம். யோசேப்பு அங்கே மரியாதை தள்ளி விடுவதற்கு யோசனையாக இருந்தான். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு அவருடைய யோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலுமாக என்னோடு கூட வேதாகமத்தை திரும்பிக் கொள்ளுங்கள். அதை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, எங்கே? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில இயேசு பிறந்த பொழுது. அல்லேலூயா. அவர் எப்போது பிறந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது பாருங்க. கலாத்தியருக்கு இருந்ததான நிருபம் 4வது அதிகாரம் அதில் உள்ள 5வது வசனத்தை வாசியுங்கள். காலம் நிறைவேறிய போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த பூமியில வந்து பிறகுனார்? காலம் நிறைவேறிய பின்பு இயேசு கிறிஸ்து அங்கே வந்து பிறகுகிறார். ஆதியிலே அவரை குறித்து பரலோகத்துல அங்கே திட்டம் பண்ணப்பட்டது. அவர் இந்த பூமியில வந்து பிறக்க வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனாதி தீர்மானத்தின்படி ஆதி காலத்திலே அங்கே தீர்மானிக்கப்பட்டது. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே, இந்த உலகத்தில் மனிதர்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அனாதி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தில் திட்டமிடப்பட்டது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதில் உள்ள 9வது வசனத்தை வாசிய. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி, கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி இந்த பூமியில் அவர் வந்து பிறப்பதற்கு அங்கே திட்டமிடப்பட்டது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட திரும்புங்களேன். ரோமர் 3ஆவது அதிகாரம், ரோமருக்கு எழுததான நிருபம் 3வது அதிகாரம் அதில் உள்ள 24, 25, 26 வசனத்தை வாசிங்க. அவருடைய கிருபையினால்
நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவரை நீதிமானாக்குகிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அனாதி தீர்மானத்தின்படி கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு கிறிஸ்து இயேசுவை பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினார். நான் வாசித்த இந்த வசனத்துல ஒரு காரியத்தை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து. என்ன வித்தியாசம்? அதாவது சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். கிறிஸ்து இயேசு என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் உள்ள பிறப்பதற்கு முன்பதாக உள்ள, இன்னும் சொல்ல போனா இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அவர் ஒரு உலகத்தில் மனுஷனாக வந்து பிறந்த பின்பு உள்ள காரியங்களை இயேசு கிறிஸ்து குமாரனை என்ன செய்யும்? அதை குறிக்கிறதாக இருக்கும். அப்ப இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அனாதி தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசுவை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு அனாதியிலே தீர்மானிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதியாகமம் 1:1க்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், தேவதூதன், தேவனை ஆராதித்த லூசிபர் என்கிற தேவதூதன் அவன் விழுந்து போய்விட்டான். பெருமையினால அவன் பாவம் செய்து இந்த பூமியில அவன் விழுந்து போயிட்டான். இப்போ தேவனை ஆராதிக்கக்கூடிய இடம் அங்கே காலியாக இருக்கிறது. அந்த இடங்களை கொண்டு போய் வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களாகிய நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்து காலியாக இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் வைப்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இப்போ பிதா, குமாரன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி, இந்த 3 பேரும் அந்த ஒரு காரியத்தை பேசுறாங்க. தேவதூதன் என்ன செஞ்சிட்டான்? விழுந்து போயிட்டான். இப்போ நாம் உருவாக்குகிற மனிதன் அவரும் பாவம் செய்து விழுந்து போவார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுறாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே குமாரனாகிய கிறிஸ்து இயேசு தம்மை ஒப்பு கொடுப்பதற்கு அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக, இந்த மனிதர்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படி இந்த பூமியில் வந்து அவர் பிறக்க வேண்டும், இந்த பூமியில் வந்து அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அனாதி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறிய போது இந்த பூமியில் வந்து பிறந்தார்.
அல்லேலூயா. எந்த காலம் அங்கே நிறைவேறினது அப்படின்னு சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரையிலும் அது சிருஷ்டிப்பின் காலம். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரையிலும் படைப்பின் காலம். ஆபிரகாம்ல இருந்து மோசே வரையிலும் முற்பிதாக்களின் காலம். மோசேயில் இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்து சிலுவையில் அடிக்கப்படுகிற காலம் வரையிலும் அது நியாய பிரமாணத்தின் காலம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததில் இருந்து இந்த நாள் வரையில் என்ன காலம்? கிருபையின் காலம். அடுத்து வருவது உபத்திரவத்தின் காலம். அதற்கு பின்பு ஆண்டவருடைய வருகையின் காலம். அதற்கு பின்பு 1000 வருட அரசாட்சியின் காலம். இப்போ நீங்கள் நான் இருக்கிறது என்ன காலம்? கிருபையின் காலத்துல நாம் இருக்கிறோம். மோசே முதல் இயேசு கிறிஸ்து பிறந்து சிலுவையில் மரிக்கிற வரையில் என்ன காலம்? நியாய பிரமாணத்தின் காலம். இப்போ கலாத்தியர் 4:5 பார்க்கிறோம். காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து வந்து பூமியில என்ன செஞ்சாரா? பிறந்தாராம். அப்போ இந்த நியாய பிரமாணத்தின் காலத்தை நிறைவேற்றுகிற நேரத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தார். அல்லேலூயா. சொல்றது புரிஞ்சுனா நியாய பிரமாணம் நிறைவேறுகிற காலத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே அந்த பூமியில வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? பிறந்திருக்கலாம். நோவா காலத்துல பூமி எல்லாம் என்ன செஞ்சது? ஜனங்களுடைய பாவம் பெருகி அழிக்கப்பட்டுச்சு. அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? பிறந்திருக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் வந்திருக்கலாம். தாவீதின் நாட்களில் வந்திருக்கலாம். இந்த இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற காலத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? பிறந்திருக்கலாம். ஆனா அவர் காலம் நிறைவேறிய பின்பு இந்த பூமியில வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. இந்த 4000 வருடங்கள் அது காத்திருந்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த உலகம் படைக்கப்பட்டு வந்து எவ்வளவு வருஷம் தான் ஆகுது? 6029 வருடங்கள் ஆகிறது. கிறிஸ்துவுக்கு முன்பதாக 4004, கிறிஸ்துவுக்கு பின்பதாக 2025. இப்ப இயேசு கிறிஸ்து 2025 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து அவர் பிறந்தார். அப்ப எத்தனை வருடம் அவர் காத்திருந்தார்? 4000 வருஷம் இயேசு கிறிஸ்து காத்திருந்து காலம் நிறைவேறிய பின்பு இந்த பூமியில வந்து அவர் பிறந்தார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை காலம் நிறைவேறின பின்பு நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு கால தாமதமாகிறது என்று சொல்லி ஒருவேளை ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக கால தாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறதோ, காலம் நிறைவேறும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை, காலம் நிறைவேறும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை, காலம் நிறைவேறும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை கட்டி அந்த காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தது போல
காலம் நிறைவேறும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாய் கொடுக்கிறவராக நான் சொல்லிக்கிறேன். இந்த நன்மை எனக்கு வேணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவருக்கு அது சித்தமில்லையோ, அதனாலதான் என் வாழ்க்கையில இந்த நன்மை இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையோ சொல்லி ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு நமக்கு கொடுப்பதற்கு சித்தம் இருக்கிறது, நமக்கு கொடுப்பதற்கு அவர் முடிவெடுத்து இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அந்த காலம் நிறைவேறும் பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி அந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரையிலும் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தீர்மானிக்கப்பட்டதின்படி காலம் நிறைவேறிய பின்பு இயேசு இந்த பூமியில வந்து பிறந்தார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, அல்லேலூயா, இயேசு எப்படிப்பட்ட காலத்தில் அவர் பிறக்கிறார் தெரியுமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஏசாயா 9:2 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியாக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு அவர்கள் எதை கண்டார்களா? வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் பொழுது இருண்ட காலத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. மல்கியா புத்தகத்திற்கும் இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த நாள் வரையிலும் 400 வருடங்கள் இருண்ட காலம் என்று அங்கே அழைக்கப்படுகிறது. தேவாலயத்தில் எந்த பலி செலுத்துதலும் இல்லை, தேவாலயத்தில் எந்த ஆராதனைகளும் இல்லை, தேவாலயத்தில் எந்த பண்டிகையும் கொண்டாடப்படவில்லை. 400 வருடங்கள் இருண்ட காலமாய் இருக்கிறது. 400 வருடங்கள் யூதர்கள் எந்த நற்செய்தியையும் அவர்கள் கேள்விப்படவில்லை. இப்ப 400 வருஷம் கழித்து இருண்ட காலத்துல இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நாம் சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? எங்க வாழ்க்கையில இது இருண்ட காலமா இருக்கிறது, எங்க வாழ்க்கையில இது இருளடைந்து போயிருக்கிறது சொல்லி சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? இனி இந்த நன்மை, இனி இந்த ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி என் வாழ்க்கை முழுவதும் இருளாய் இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுவதும் இருளாய் இருக்கிறது, இது இருண்ட காலமாக இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை பார்க்கிறவர் அல்ல. அது இருண்ட காலமா இருந்தாலும் சரி, மக்கும் மந்தாரமான எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இருளில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் என்கிறதான தன்மையை கொடுத்து இருண்ட காலத்தையும் இருளையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இருளான வாழ்க்கையில் இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது இந்த இருளை அவர் வெளிச்சமாக்குகிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின பின்பு இந்த பூமியில வந்து பிறந்தார். அல்லேலூயா. எப்ப வந்து பிறக்கிறாரு? இருந்த காலத்துல அவர் வந்து என்ன செய்கிறாரு? பிறக்கிறார். அல்லேலூயா. இப்ப வந்து 2:1 வாசிங்க. யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது. அல்லேலூயா. இப்ப காலம் நிறைவேறின பின்பு இருந்த காலத்துல இயேசு கிறிஸ்து எங்க வந்து பிறக்கிறாரு? பெத்லகேமில் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அல்லேலூயா. மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதுல உள்ள 2வது வசனத்தை வாசிக்கல. மீகா யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு இடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? அநாதி நாட்களில் போடப்பட்ட தீர்மானத்தின்படி இப்ப இயேசு கிறிஸ்து எங்க வந்து பிறக்கிறாரு? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில பிறக்கிறாரு. இந்த பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. அந்த பெத்லகேம் எப்படிப்பட்டதா? நீ யூதேயாவுக்குள்ளே ஆயிரங்களில் நீ சிறியது. யூதேயாவில் உள்ள ஆயிரங்களில் அந்த பட்டணம் எப்படிப்பட்டதா? சிறிய பட்டணமா? சிறிய ஒரு கிராமம். 1000 கிராமங்களை எடுக்கிறோம், 1000 பட்டணத்தை எடுக்கிறோம்னா 1000வது இடம் எதுக்கு? இந்த எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேம் சிறிய பட்டணம், ஒரு சிறிய கிராமத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் பிறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எப்பிராத்தா அப்படின்னு சொன்னா அதற்கு 2 அர்த்தம் உண்டு. என்னன்னு சொன்னா எப்பிராத்தா அப்படின்னு சொன்னா ஒன்று சாம்பல் என்று சொல்லி அர்த்தம். எப்பிராத்தா என்ன? சாம்பல். சாம்பல்னா என்ன? எல்லாம் எரிந்து அழிஞ்சி முடிஞ்ச பின்பு கடைசியில் கிடைக்கக்கூடியதான் என்னது? சாம்பல். எல்லாம் அழிக்கப்பட்ட பின்பு, எல்லாம் முடிவுக்கு வந்த பின்பு கிடைக்கிறது தான் என்னது? சாம்பல். இந்த எப்பிராத்தா என்னப்பட்ட பட்டணமும் அது எல்லாம் முடிந்து போன ஒரு பட்டணம், அது அழிக்கப்பட்ட ஒரு பட்டணம், ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஒரு பட்டணம். ஒன்றுமில்லாத இடத்தில் இருந்து முடிந்து போன ஒரு பட்டணத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். அல்லேலூயா. முடிவில் இருந்து நம்முடைய ஆண்டவர் தொடங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முடிவு பெற்ற நிலைமையில் இருந்து, அழிக்கப்பட்ட நிலைமையில் இருந்து, முடிவான நிலைமையில் இருந்து நம்முடைய ஆண்டவர் அவர் துவக்குகிறவர், அவர் தொடங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து அங்க வந்து பிறக்கிறாரு. வேத வசனத்தை கேட்கிற என் அன்பானவர்களே, ஒருவேளை என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போயிட்டு, என் வாழ்க்கையில எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு, இனிமே நான் தப்பி பிழைப்பதற்கு வழியே இல்லை, இனிமே இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நடப்பதற்கு வழியே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போயிட்டு சொல்லி நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? நம்முடைய முடிவில் இருந்துதான் ஆண்டவர் நம்மை
சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று சொல்லி, அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? அந்த முடிவில் இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொடங்க செய்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல நேரம் வழிநடத்துவோமா? அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் எந்த காரியம் முடிந்து போயிற்று என்று நினைக்கிறீர்களோ அந்த முடிவில் இருந்து ஆண்டவர் தொடங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து எல்லாவற்றையும் முடித்து நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு முடிவில் இருந்து நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக எப்பிராத்தா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதிலேயே எப்பிராத்தா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா கனி நிறைந்த இடம் இல்லைன்னா அப்பத்தின் வீடு. கனி நிறைந்த இடம் இல்லைன்னா அப்பத்தின் வீடு. கனி நிறைந்த இடம்னா என்னது? செழிப்பான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. செழிப்பான ஒரு வாழ்க்கை தான் கனி நிறைந்த இடம். ஒருவேளை என் வாழ்க்கை முழுவதும் வனாந்தரமா மாறிற்று ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் வறட்சியாக ஆயிற்று ஆண்டவரே சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரமான சூழ்நிலைகள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில வறட்சியான சூழ்நிலைகள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கடன் நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாக எல்லாவற்றையும் நான் இழந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் வறட்சிதான். என் வாழ்க்கை முழுவதும் வனாந்தரமாய் இருக்கிறது. என் வாழ்க்கையில செழிப்பு இல்லை. என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரத்திலும் வறட்சியில் இருக்கிறதா? இதற்காகவே ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை நான் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையை ஒரு செழிப்பான வாழ்க்கையாக, உன் வாழ்க்கையில நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கையாக நான் மாற்றப் போகிறேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற கரங்களை தட்டி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்திற்கு, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வறட்சியை ஆண்டவர் மாற்றி செழிப்பாக்க போகிறார். ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் இருந்து முடிவில் இருந்து நம்மை தொடங்குகிறவராக இருக்கிறார், துவக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கையை அவர் செழிப்பாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2:6 வாசிங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுவே, நீ சிறியதல்ல. யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல. அல்லேலூயா. அங்க பார்த்தோம் ஆயிரங்களில் நீ சிறியது. இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு பெத்லகேம் குறித்து என்ன சொல்றாங்க? யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல அப்படின்னா இப்ப எப்படி ஆயிடுச்சு? பெரியவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பதற்கு, இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்தில் பிறப்பதற்கு இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் சிறியவர்கள் அல்ல, ஆண்டவர் உங்களை பெரியவர்களாக மாற்றுகிறார். சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்து, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து உங்களுடைய சிறுமையை மாற்றி ஆண்டவர் பெரியவர்களாக மாற்றுகிறார். முன்னாடி சிறியதா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு
அது சிறியது அல்ல. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எப்பொழுது அவர் வந்து பிறப்பதற்கு இடம் கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு இடம் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, காலம் நிறைவேறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் முடியவர். அந்த காலம் நிறைவேறுகிற வரையிலும் நீங்களும் நாமும் காத்திருக்கிறது. காத்திருக்கிறதுல நாம் வெட்கப்பட்டு போடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை